லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. என் தம்பியை வந்துட்டு இப்படி பண்ண போறாங்க, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் என் தம்பியை அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கடந்த சனிக்கிழமை அன்று மதுரை சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்ற வெள்ளக்காளியை புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு போலீசார் சென்னை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே சுமார் 2 மணி அளவில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது காரில் வந்து 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் காளி மற்றும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவகத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி காளியை கொல்ல முயன்றனர். அப்போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் அவர்கள் தப்பி ஓடினர். காளியை வெட்ட முயன்ற கும்பலை தடுக்க முயன்றதில் 3 போலீசாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தப்பியோடிய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தது. இந்நிலையில் மங்களமேடு காவல் நிலைய ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையிலான போலீசார் வழக்கில் தொடர்புடைய மதுரையைச் சேர்ந்த அழகராஜா என்பவரை நேற்று கைது செய்து அவரிடமிருந்து மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து பெரம்பலூர் மங்களமேடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தபோது அதே திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே புனித ஆண்ட்ரோஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள வனப்பகுதியில் சென்றபோது காவல் உதவி ஆய்வாளர் சங்கரின் இடது கையில் வெட்டிவிட்டு அழகராஜா தப்பியோடிய போது காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தற்காப்பிற்காக சுட்டதில் அழகராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயம் ஏற்பட்ட உதவி ஆய்வாளர் சங்கர் தற்போது பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ரவுடி கொட்டுராஜாவால் வெட்டுக்காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காவல் உதவி ஆய்வாளர் சங்கரை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை திருச்சி மத்திய மண்டல டிஐஜி பாலகிருஷ்ணன் இந்த என்கவுண்டர் தொடர்பாக நீதிபதி முன்னிலையில் உரிய விசாரணை நடைபெறும், சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சிலரை விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார். எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொட்டுராஜா என்பவருக்கு தலையில் குண்டு போட்டு காயம்பட்ட உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே 108 வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல அந்த நம்பர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நீதி விசாரணை நடக்கும், மஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். இந்நிலையில் இறந்த ராஜாவின் உடலை காண வந்த அவரது குடும்பத்தினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து இறந்த அழகராஜாவின் அக்கா இந்திரா, என்கவுண்டர் பண்ணது என் தம்பியை தான் பண்ணியிருக்காங்க. இது 25 வருஷம் மோட்டிவ். 2013 எங்கள் சித்தப்பாவை செஞ்சாங்க. அதில் இருந்து இப்போ 2026 வரைக்கும் அந்த வெள்ளக்காளிங்கிறவங்களுக்கு 7-8 கொலைகேஸ் இருக்குது. 6 வருஷமாக சிறை தண்டனையில் இருக்காங்க. சிறை தண்டனையில் இருந்துக்கிட்டே 2 கொலைகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. உள்துறை செயலாளருக்கு, சிஎம் செல்லுக்கு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு 3க்குமே நாங்கள் நைட்டு 9 மணிக்கே நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம். என் தம்பியை இப்படி பண்ண போகிறாங்க, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் செல்லுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மனு கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் என் தம்பி அப்படி பண்ணியிருக்காங்க. மதுரை ரவுடி காளியை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மங்களமேடு போலீசார் மதுரையைச் சேர்ந்த கொட்டுராஜா என்ற அழகராஜா, நிர்மல்குமார், பாண்டி முனீஸ்வரன், கார்த்திக், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன், திருச்சியை சேர்ந்த வினோத், ஆரவின் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க.